நியூசிலாந்து அணியை தொடர்ந்து இங்கிலாந்து அணியுடனும் தோல்வி. அதிர்ச்சியுடன் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது பாகிஸ்தான் அணி. புள்ளிப்பட்டியலில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம். கலவரத்தில் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடு. அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இப்போது தலைகீழாக மாறி வருகிறது. குரூப் சுற்றை பொறுத்தவரையிலும் ஆஸ்திரேலியா அணியின் வெளியேற்றத்தை தவிர்த்து மற்ற அணிகளின் வெற்றி தோல்வி என்பது ரசிகர்கள் எதிர்பார்த்ததுதான். அவங்க இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகளில் 20 அணிகள் பங்கு பெற்று அதில் 8 அணிகள் அடுத்த சுற்றான சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்று இப்போது சூப்பர் 8 சுற்றில் விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே அணியிடமும் இலங்கை அணியிடமும் ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணி தோல்வியடைந்து தொடரை விட்டு, அதாவது இந்த உலகக்கோப்பை தொடரை விட்டு முதல் சுற்றிலேயே வெளியேறியது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து சூப்பர் 8 சுற்று தொடங்கியது. இந்த தொடரில் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், இங்கிலாந்து, இலங்கை, நியூசிலாந்து உள்ளிட்ட 8 அணிகள் இந்த சுற்றுக்கு தகுதி பெற்று விளையாடி வருகிறது. ஆகவே குரூப் சுற்றுகளை விட இந்த குரூப் 8 சுற்றுக்கான போட்டிகள் என்பது பலம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்பட்டது. அதிலும் இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 4 அணிகளாக ஒவ்வொரு குறிப்பிலும் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் முதல் குறிப்பில் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது குறிப்பில் பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த சூப்பர் 8 போட்டிகள் ஆரம்பித்தது. இப்படியாக தொடங்கிய இந்த சூப்பர் 8 சுற்றில் சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் முதல் போட்டியிலேயே இந்திய அணி தோல்வியடைந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருவதால் இந்திய அணியின் சொந்த மண்ணில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்திய அணியை வீழ்த்தியிருப்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியது. அதிலும் நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியை பார்க்கும்போது இந்திய அணியின் அடுத்த சுற்றிற்கான தகுதி என்பது இல்லாமலேயே போய்விடும் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் நேற்று நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கொடூரத்தனமான அதிரடியை காட்டியிருந்தது. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் 250 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்தது. எப்படி? வெறும் 20 ஓவர்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 254 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை வெறும் 147 ரன்களில் சுருட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. இந்த ஒரு வெற்றி என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஜிம்பாப்வே அணி ஒன்றும் சாதாரண அணியாக இந்த தொடரில் விளையாடவில்லை. ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணியவே அடித்து ஓடவிட்டிருந்தது ஜிம்பாப்வே அணி. அப்படிப்பட்ட ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவே வெஸ்ட் இண்டீஸ் அணி அதுவும் 254 ரன்கள் குவித்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் தோற்றுவிட்டதால் அடுத்து இருக்கும் 2 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் ஜிம்பாப்வே அணியையும் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும். ஆனால் நேற்றைய போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அடித்த இந்த ஒரு அதிரடியை பார்க்கும்போது இந்திய அணியால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் என்பது கிட்டத்தட்ட 6 ரன் ரேட்டை தொட்டுவிட்டது புள்ளிப்பட்டியலில். இது இந்திய அணிக்கு கூடுதல் சிக்கலாகத்தான் உருவாகியிருக்கிறது. அதற்கு காரணம், ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலும் கூட அதற்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றுவிட்டால் ரன் ரேட் அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஆகவே இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலில்தான் இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி சிக்கியுள்ளது. சரி, முதலாவது குறிப்பில் இந்திய அணிக்குத்தான் இந்த நிலைமை என்று பார்த்தால் இரண்டாவது குறிப்பில் நம்ம பங்காளிகளின் நிலைமை இதைவிட மோசம். அதாங்க பாகிஸ்தான் அணி. இப்போது இந்த சூப்பர் 8 சுற்றிலிருந்தே வெளியேறிவிடும் அபாயம் பாகிஸ்தான் அணிக்கு உருவாகிவிட்டது என்று சொல்வதை விட பாகிஸ்தான் அணி வெளியேறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டாவது குறிப்பில் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து, இலங்கை போன்ற அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது.
இதில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் விளையாடிய போது மழை குறுக்கிட்டதால் இந்த போட்டி ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி தடைபட்டது. இதனால் இந்த இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு போட்டியில் சொந்த மைதானத்திலேயே இலங்கை அணியை எளிதாக வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணியின் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் மோதியது. அப்படியாக மோதிய இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 168 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை அடுத்தடுத்து தவறவிட்டாலும் அடுத்தடுத்து சிறப்பாக பேட்டிங் செய்து இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை எளிதாகவே வீழ்த்திவிட்டது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட இந்த குரூப் 8 சுற்றை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி 2 தோல்விகளை அடைந்ததற்கு சமமாகிவிட்டது. என்ன ஒன்று, இந்த இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு தோல்வியை அடைந்தது பாகிஸ்தான் அணி. ஆனாலும் கூட பாகிஸ்தான் அணியின் அணுகுமுறையை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி எளிதாகவே தோற்றுவிடும் என்றுதான் தெரிகிறது. ஆக நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் மழை குறுக்கிட்டு போட்டியை தடைப்படுத்திவிட்டது. இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலும் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்து விட்டது. ஆக அடுத்து இருக்கும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவது கடினம்தான். ஏனென்றால் இலங்கை அணியின் சொந்த மைதானத்தில்தான் பாகிஸ்தான் அணி இலங்கை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. ஆகவே அந்த போட்டியிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவுதான். ஒருவேளை அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட 3 புள்ளிகளில்தான் பாகிஸ்தான் அணி இறுதியாக இருக்கும். அதே சமயம் நியூசிலாந்து அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணியையும் வீழ்த்தினால் 5 புள்ளிகளை தொட்டுவிடும். அதேபோல இங்கிலாந்து அணியும் ஏற்கனவே ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. இப்போது பாகிஸ்தான் அணியையும் வீழ்த்தி 2 புள்ளிகளுடன் மொத்தமாக 4 புள்ளிகளை பெற்றுவிடும். அப்படி பார்த்தால் பாகிஸ்தான் அணியை காட்டிலும் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள்தான் புள்ளிப்பட்டியலில் அதிக புள்ளிகளை பெற்றிருக்கும். ஆகவே பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாமல் போவது உறுதியாகிவிடும். இதனால் குரூப் 1ஐ பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கும் நிலையில் இந்த 2வது குரூப்பில் பாகிஸ்தான் அணிக்கு ஒட்டுமொத்த சிக்கலும் சேர்ந்து வந்து சமாதி கட்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கை மைதானங்களில் வைத்துதான் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது குரூப் 1ஐ பொறுத்தவரையில் சொந்த மைதானம் அட்வான்டேஜ் இருக்கும் இந்திய அணிக்கே சவாலாக மாறியிருக்கிறது. அதேபோல 2வது குரூப்பை பொறுத்தவரையிலும் சொந்த மைதானம் அட்வான்டேஜ் இருக்கும் இலங்கை அணியும் குரூப் சுற்றிலிருந்தே கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இந்திய அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா? குறிப்பாக நம்முடைய இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணியை விட வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. ஆகவே இந்திய அணிக்கு கூட அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் பாகிஸ்தான் அணியால் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை உருவாக்க முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.